அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கோதுமை வச்சு ஒரு அடை பண்ண போகிறோம். முழு கோதுமை. இந்த கோதுமை நான் ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறியிருக்கு. அதோட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நல்லா உருக்கி இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கூட ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் மிளகு. கோதுமை, மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. அடைக்கி அரைச்ச மாதிரியே அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்து இதை நல்லா செவந்த உடனேயே நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நான் இதோடையே வெங்காயம் போட்டுக்கலாம். நான் மறந்துட்டேன். அப்புறம் நான் வெங்காயம் மறுபடியும் வதக்கி போட்டிருக்கேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் தடியாகவே கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப மெல்லிசாக இல்லை. அதை மறுபடியும் எண்ணெயில் நான் வதக்கி இதோட சேர்த்துட்டுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 2த்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து, காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படி காரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த காரம் போகிறோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. தவா வச்சுருக்கேன். தவா நல்லா சூடானதும் இதை அடையாக போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். இதே சட்னியோட மசாலா ஃபுல்லாக இதுலேயே இருக்குது. தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே இதில் இருக்குது. சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்றலாம். இப்போ ஒரு கரண்டி ஊற்றி கொஞ்சம் தடியாகவே போட்டுக்கலாம். அடை எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். மெல்லிசாவும் போட்டுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து மெல்லிசாக வேணும்னா கூட போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். நல்ல கமகமான வாசனையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அடை. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இந்த தேங்காய், இந்த மிளகாய் சேர்ந்த கலர்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சுட்டு அடித்து எடுத்துடலாம். தட்டில் போட்டுக்கலாம். தவாவை நல்லா டிஷ்யூ பேப்பரில் துடைச்சி விட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். இதை மூடி போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.